வாங்கடா வாங்க, நம்ம வீடு வந்தாச்சு, வாங்க உள்ள வாங்க. என்னடா அப்படி நின்னுட்டீங்க, உள்ள வாங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏங்க நீங்க தான சொன்னீங்க உள்ள வான்னு, இப்போ ஸ்டாப்னு சொல்லுதிய. அப்போ நான் உள்ள வரேன்டமா, அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் திருப்பி. படுபாவி, உடனே அம்மா வீடு ஆத்தா வீடுன்னு கிளம்புறதுக்கு ரெடியா இருப்பா. இல்லடா செல்லம், உன்னை எதுக்கு தெரியுமா தடுத்து நிறுத்தினே? எதுக்கு? நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய் எப்படி 2-3 மாசம் ஆயிருக்கும்லடா. ஆமாங்க ஆயிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு வர பத்தியாமா, அதான் எங்க அம்மாட்ட சொல்லி ஆரத்தி எடுத்து அப்படியே மருமோல அன்பா உள்ள கூட்டிட்டு போக சொல்லணும்னு சொல்லி சொல்ல போறேன். எங்க அம்மையும் அதை தான் செய்ய போறான். சொல்லது பார்த்தா மரியாதை தடபடலா இருக்கும் போல இருக்கே. சரிங்க, நான் இங்கே நிக்கேன், உங்க அம்மையை போய் கூட்டிட்டு வாங்க ஆரத்தி எடுக்க. ஏம்மா உன் மருமோ வந்துட்டா. என் மாமியாரி என்ன ஆரத்தி எடுக்கத அப்படியே போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்து இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போட்டு தாறு மாறு தக்காளி சோறாக்கிரணும். என்னாச்சு, ஒரு டிவியும் வர மாட்டேங்க. ஏம்மா ஏம்மா. என்ன மக்களே, இன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டேன். ஏம்மா நான் ஆபீஸுக்கு போல, இந்த உன் மருமோல கூப்பிட போயிருந்தேன். என்னெல்லாம் சொல்லுதே மர்மோளா? கோவப்படாதம்மா, கூட்டிட்டு வந்திருக்கேன். வெளியில நின்னுட்டு இருக்கா, கொஞ்சம் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. ஆரத்தி எடுத்து உள்ள அன்பா கூட்டிட்டு வாமா மருமோலா. போ ஏம்மா, ஆரத்தி கரைக்கண்டமா. ஓ மோரைய கரைக்கணும் வால. என்னது மோரைய கரைக்கணுமா? அப்பா மர்மகளே, மர்மகளே, உன்னை பார்க்காம என் கண்ணு ரெண்டு பூத்து போச்சு பாத்துக்க. கண்ணு பூத்து போச்சா? ஆமாத்தே, எனக்கு அப்படித்தான். எனக்கு ஒரே உங்க நினைப்பாவே இருந்துச்சு. மர்மகளே, என்னை விட்டுட்டு போனே. நீ ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கேன்னு நீங்க தானே அனுப்பி விட்டீங்க. அதான் எங்க அம்மா வீட்ல போய் கொஞ்சம் உடம்ப தேய்ச்சிட்டு வந்தேன். உங்க அம்மாவே வந்துரு எங்க அம்மா உன்னை காணாம இருக்க மாட்டேங்கன்னு கூட்டிட்டு வந்தாரு மனசே. நானும் அந்தால வந்துட்டேன். மர்மகளே, ஆடிராத அசஞ்சிராத, இங்க நின்னுக்க, நான் இப்போ ஓடியாரேன். என்னங்க இப்படி கண்ண உருட்டிட்டு நிக்கியே? ஏன்? ஒரு கண்ணு, உறவு கண்ணு, முண்ட கண்ணு, முட்டை கண்ணு, சதுர கண்ணு, பந்த கண்ணு, இருந்த கண்ணு, பான கண்ணு, எல்லார் கண்ணும் அவிச்சு போக. மருமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா வா. கால தூக்குதான் இன்னைக்கு செத்தா எங்க அம்மா. மர்மோளே, உங்க அம்மா வீட்டுக்கு போய் ஆளுதான் வீங்கி இருக்கே தவிர மூளையெல்லாம் வத்தி போச்சு போல இருக்க. இது இடது காலு, வலது கால் அண்ணா இருக்கு பேர், அதை எடுத்து முன்னவி. சரிங்க தே, அப்படியே கால் எடுத்து வச்சு உள்ள வா மர்மோளே. வாரந்தே, எவ்வளவு அன்பா கூப்பிடுதியே. வாரந்தே, வலது காலை எடுத்து வச்சு வாரேன். ஏய் கண்ணை தொரட்டி, இருங்க தே, காலை எடுத்து வைக்க. கண்ணை அவிச்சவளே, கண்ணை தொற. ஆடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. எம்மா வாரியல கீழே போடுப்பா, சொன்னா கேளுமா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீல, பொண்டாட்டிக்காரிய கூப்பிட போறேன்னு சொல்லவே இல்ல, உசுக்கடாம கூட்டிட்டு வந்து நிக்க. ஏமா சும்மா இருமா, அவன் வாரேன்னா அதெல்லாம் வாங்கிட்ட கூட சொல்லாம பேய் கூட்டிட்டு வந்து உனக்கு ஒரு சந்தோஷம் அதிர்ச்சி கொடுக்கலாம்னு நினைச்சேன். கடைசியில நீ இப்படி வாரியில கையுமா நிப்பன்னு வரவேற்பு கொடுப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலமா. சொன்னா கேளுமா. உனக்கு பொறவு இருக்கு பாரு. என்னடி யார்கிட்ட கேட்டுட்டு போனேன்? இந்த பாருங்க, யார்கிட்ட கேட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனோம்? என் மாப்பிள்ளைட்ட சொன்னேன். என் மவனா, அவன் ஒரு மாங்கட்ட தலையே, அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னானா? சொல்லவே இல்ல. ஒம்போக்குல போறதுக்கு ஒம்போக்குல வரதுக்கு இது என்ன சத்திரமா சாவடியாட்டி? உங்க மவன் சொல்லலன்னா அதுக்கு நான் ஒண்ணு பழி ஏற்க முடியாது. இது என் வீடு. என்னது உன் வீடா? எவ சொன்னா? என் வீடு என் பேர்ல இருக்கு. உங்க பேர்ல இருக்கோ, உங்க மவன் பேர்ல இருக்கோ? எனக்கு கல்யாணம் முடிச்சு வந்த வீடு இதான். நான் உள்ளுக்க வருவேன், அதை தடுக்க யாராலையும் முடியாது. தள்ளுங்க உள்ள போட்டு. காலை எடுத்து வச்சுன்னு வச்சுக்க, காலை முறிச்சு கையில தந்துருவேன். நீங்க காலை முறிக்கிறதுக்குள்ள என் கையில பூ பறிக்க போகுமா? என் கையால உங்க கையை முறிச்சு போடுவேன். ரெண்டு பேரும் சும்மா இருக்கியா? எல்லாரும் அக்கம் பக்கம் ஆள்கள்லாம் எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவோ. பாக்கெட் வை, எல்லாரும் பாக்கெட். எங்க அம்மாகாரி வரவேற்பு வச்சிருக்கா, அதை வச்சிருக்கா, இதை வச்சிருக்கான்னு கதையை விட்டு போட்டு என்னங்க கொண்டு நிப்பாட்டி இருக்காது நீர் தானே. செல்லக்குட்டி டென்ஷன் ஆகாதமா. அவன் மாமியார் வீட்டுல போய் செட்டில் ஆயாச்சு. இனி நம்ம சந்தோஷமா சுவாத்த தும்போம். சால மீன் குழம்பும் நெய் மீன் துண்டு பொரிப்போம். இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிருவோம். ஆரம்பிப்போமா?
சின்ன பொண்ணு ஆரம்பிப்போம். நாக்கெல்லாம் அப்படி தண்ணியா ஊறுது பாத்துக்க. சீக்கிரம் கொண்டா கொண்டா கொண்டா. சின்ன பொண்ணு முதல்ல அவிச்ச முட்டையை காலி பண்ணும், அதுக்கப்புறம் பிரியாணி. சரியா? ஆமா சின்ன பொண்ணு, ஆளுக்கு ஒரு அவிச்ச முட்டையை எடு, அப்படியே லபக்கு லபக்குன்னு முழுங்குவோம். இந்த பாருங்க, முழுங்க போது அப்படியே எங்க நாத்துவா கொஞ்சம் நினைச்சுக்கிடுங்க. என்ன அது எப்படி நினைக்காம இருப்போம். உங்க நாத்து மாமியா வீட்டுக்கு போய் சேர்ந்தனாலதான் நீனும் பார்ட்டி வைக்க, அதனாலதானே எங்களுக்கு பிரியாணி கிடைச்சிருக்கு. கொண்டா கொண்டா அவிச்ச முட்டையை கொண்டா. ஒரு சின்ன பார்ட்டியா இருந்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட தொடங்கணும். ஏடி இப்ப என்ன சொல்லுதே? புஷ்பக்கா, உனக்கு என்ன சொன்னாலும் தலையும் புரியாது வாலும் புரியாது. சின்ன பொண்ணு என்ன சொல்றதானா, சின்ன ஒரு ஆட்டத்தை போடுங்க, அப்பதானே அமர்க்களமாகும். சின்ன பொண்ணு சொன்னா சரியா தான் இருக்கும். ஆட்டம் போட்டது போதும், வயிறு பசிக்குமா, வாங்கம்மா. சின்ன பொண்ணு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன தாயே? சின்ன பொண்ணு எல்லாரும் சீஸ் சொல்லி தானே சாப்பிடுவாங்க. நம்ம என்ன தெரியுமா செய்யணும், முட்டையை அந்த ஆப்பிள வச்சுக்கிட்டு நாத்து நாத்து நாத்துன்னு 3 தடவை சொன்னோம். சொல்லிட்டு டக்குன்னு டபக்குன்னு வாயில போட்டுறணும். இது நல்லா இருக்கா? ஜாலியா இருக்கு போல. சரி அப்ப ஆரம்பிப்போம். நாத்து, நாத்து, நாத்து. இப்ப போடுங்க வாயில. ஏக்கோ, ஏக்கோ, எங்க நாத்து சத்தம் கட்டமா இருந்துச்சுல. சின்ன பொண்ணு வேற ஒண்ணு இல்லடி, உங்க வீட்ல 2-3 மாசமா இருந்துட்டா பத்தியா, அதே ஞாபகத்துல இருக்கனாலதான் அவ எப்ப பட்டாலும் வந்த கூப்பிடுற மாதிரியே சத்தம் கேட்க பாத்துக்க. ஆமா சின்ன பொண்ணு எல்லாம் அசரீரி அப்படின்னு சொல்லுதீங்களோ? ஆமாட்டி, எவ்வளவு நேரம் ஆச்சு? எனக்கு வேற நாக்கு ஊறிட்டு இருக்கு. அவிச்ச முட்டைனா எனக்கு உசுறு பாத்துக்க. நான் திங்க போறேன். நாத்துவோட பர்சு. யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. அப்படினா நாத்து ஒரு மாதிரி சிரிக்க. நீ எங்க இருந்து வந்த? நான் வந்துட்டேன், திரும்ப வந்துட்டேன். அட பாவி. புஷ்பக்கா, உங்க கையில இருக்க முட்டை எங்க? அடியே பேத்த, நாத்துவுக்கு சவுண்ட் கேட்ட உடனே நாங்க 3 பேரும் முட்டை எல்லா பக்கம் வாயில போட்டு அப்படியே ஒரே முழுக்கு. எல்லாரும் நல்ல முட்டையா இருந்திருக்கியா, நான் மட்டும் கூழ் முட்டையா இருந்திருக்கேன். பாவி பாவி, என் முட்டையை தின்னு போட்டாலே, வந்த உடனே வந்துட்டாளையா, வந்துட்டாயா. எங்க வந்த? எதுக்கு வந்த? ஏன் வந்த? சும்மா இருங்க, நீ காமெடி பண்ணாதீங்க. நான் வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே எனக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி அவிச்ச முட்டையோட வாங்கி வச்சிருக்கிய. பக்கத்துல தயிர் வெங்காய கூட்டு வேற. எங்க இருந்து வந்தாளம்மா, இவ மட்டும் போக மாட்டாளா மாமியா வீட்டுக்கு? அண்ணி, அவிச்ச முட்டையோட முதல் ரவுண்ட் ஆரம்பிச்சாச்சு. செகண்ட் ரவுண்ட் பிரியாணி ஆரம்பிப்போமா? நான் உன்கிட்ட என்ன கேட்டே? காது டமர் ஆயிட்டா? கேட்டதெல்லாம் காதுல உளுந்து அண்ணி, உளுந்து. என்னத்துக்கு அங்க இருந்து ஓடி இருந்த? வாடி வரல அண்ணி, சபதம் போட்டுட்டு வந்திருக்கேன். இது சபதமா? ஆமா அண்ணி, என் மாமியார்கிட்ட ஒரு சூப்பர் சபதத்தோட தான் வந்திருக்கேன். இவ சும்மா பேசினாலே பிரச்சனை, இதுல சபதம் வேறயா விளங்குச்சு. அண்ணி, மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு நான் படிச்சிருக்கேன். நீ படிச்சிருக்கேன், அதுபடிதான் நான் நடந்திருக்கேன். என்ன நடந்துன்னு மட்டும் எல்லாரும் பாருங்க. ஃபிளாஷ்பேக். அடியே, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் டி. என்ன தெரியும்? உங்க அம்மகாரி வீட்டுல போய் நல்லா உட்கார்ந்து தின்னுட்டு வந்திருக்கடி. உங்க அண்ணிகாரி இருக்கல்ல, நல்ல நேரத்துக்கு நேரம் வடிச்சு கொட்டி இருக்கா. நீ நல்ல மூக்கு முட்டை உட்கார்ந்து கிரைண்டர் மாதிரி அரைன்னு அரைச்சி போட்டிருக்க. ஆமா, கிரைண்டர் நீங்க வாங்கி தந்தேல்ல, அதுல நான் அரைச்சி கொட்டேன். அடியே, தின்னு கொழுப்பு ஏறி மயக்க மூட்டு விழுந்துச்சியாம்ல. டாக்டர் கிட்ட போனதுக்கு டாக்டர் பச்சை தண்ணி பல்லுல படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராம்ல. யார் சொல்லிருப்பா அந்த சீக்ரெட்ட? இந்த மனுஷமா சொல்லிருப்பாரு. ஏய், என்னடா செல்லம்? அடி பாவி, என் பிள்ளை எப்படி எல்லாம் உருட்டி மிரட்டி வச்சிருக்க அம்மா. இங்க வந்துட்டியா? நல்ல மாயாஜால வித்த காட்டுதே. அப்படி எல்லாம் இல்லம்மா. பாரு, எனக்கு கொழுப்பு அதிகமாயிட்டுன்னு யார் சொன்னா? நான் சொல்லல பாத்துக்கா. எனக்கு தெரியாது, நான் சொல்லல. வாங்கி கட்டுனதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ரொம்ப வேண்டாம்மா, அதை மட்டும் ஞாபகப்படுத்தாத. அப்ப உண்மையை சொல்லு. அடியே, நான் கேட்ட பதிலுக்கு என்கிட்ட பேசு, என் மோன்ட்ட எதுக்கு பேசுற? வந்துட்டேன், தள்ளுங்க உள்ள போட்டு. அடியே, கால் எடுத்து வீட்டுக்குள்ள வச்ச வெடுக்கு ஆட்டிட்டு இருக்க பத்தி அந்த காலு, அந்த உடைச்சி காக்காக்கு போட்டுருவேன். ஓஹோ, அப்படி போடுங்க அருவாளை. யார்கிட்ட? செல்ல தாயி மாவட்டியா? மரியாதையா உங்க அம்மகாரி வீட்டுல போய் இருக்க கொழுப்பெல்லாம் கரைச்சிட்டு வா, இல்ல இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்காத. வீடு உங்க பேர்ல இருக்குன்னு தானே இந்த ஆட்டம். இதே வீட எண்ணி 30 நாளுக்குள்ள என் பேர்ல எழுதி வாங்கல, நான் செல்ல தாயிக்கு மொவா ராதிகா இல்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்ல கால் என்ன கை என்ன நான் முழுசாங்க வந்து உட்காருவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. அப்படியாடி சபதமா போடுத? இந்த வாரியல்ல ஒவ்வொரு குச்சியா எண்ணுங்க. இந்த வாரியல் குச்சி என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு என் சபதத்தை தீர்த்துக்க இந்த வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு என்ன, வீட்டுக்குள்ளே வருவேன். என்ன மாமியா கிழவி வாயை பிளந்துட்டு இருக்க? வாரியல் குச்சி இன்னைக்கு என்ன ஆரம்பிச்சிரு. யோ, என்னம்மா இப்படி சபதம் போட்ட? சபதம் போடுறது எனக்கு
கிறுக்கு பேல இப்படிதான் நடக்கும்னு எனக்கு முன்னாலே தெரியும்ல. என்னமோ சொல்லுத? கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன். செல்ல தாய்க்கு முவளை கெட்டாண்டான்னு நீதான் தலகுப்புற நின்ன. கெட்டுனா அவளைதான் கெட்டுவேன், இல்லன்னா அப்படியே தியாசந்திரம் போறேன்னு ஒரு கட்டை பையன் தூக்கிட்டு 5-6 கிழிஞ்ச துணியை தூக்கிட்டு நின்னியல, அதுக்காண்டி தானே சம்பாதிச்சேன். இப்ப பாத்தியா உன்னை ஒரு சமட்டு விட்டாளா, கண்ணு 2 பியாந்துச்சா. அம்மா அவ அடிக்காத அடியாம்மா, இன்னைக்கு ஒரு வகை. ஜாக்கிரதை. என் பொண்டாட்டிட்ட சொல்ல வேண்டியத என்கிட்ட சொல்லிட்டு போறா. வேற என்ன, என் பொண்டாட்டினாலே எங்க அம்மைக்கு பாயம். சபதம் எப்படி? சபதத்துல தீய வைக்க என்ன நீ சபதம் எப்படின்னு கேட்டேன். இதே மாதிரி ஒரு சபதத்தை நானும் முதல்ல போட்டிருந்தோம்னா நான் எஸ்கேப் ஆயிருப்பேன். இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. உங்களை எங்க அம்மா எப்படி நல்லா பாத்துக்கிட்டாவோ. ஆமா, அதே ஊருக்கே தெரியுமே. அண்ணி இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? வரும்போது என் மாப்பிளைக்கு ஒரு குத்து விட்டுட்டு தான் வந்தேன். இன்னைக்கு என்ன புதுசாவா நடக்கு? என்னைக்கு நடக்கக்கூடியது தானே. அப்போ உன் மாப்பிளைக்கு நிலைமை? அண்ணி அந்த டப்பா தலையனை எப்படி வலிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். டப்பா தலையனா? ஆமா, எங்க வீட்டுக்காரரை நான் செல்லமா அப்படிதான் கூப்பிடுவேன். அத்து, உங்க அம்மைக்கு தெரியுமா நீ வீட்டுக்கு வந்த விஷயம்? அண்ணி நான் ஓடியே வரும்போது அப்படியே சிக்கன் பிரியாணி வாசம் இழுத்துச்சு பத்தியல, அந்தால நேரா இங்க வந்துட்டேன். இனிமேதான் வீட்டுக்கு போகணும். அண்ணி இந்த பிரியாணி எடுத்துட்டு வாங்க, வீட்ல போய் தும்போம். வா. அண்ணி மறக்காம தயிர் கூட்டி எடுத்துட்டு வாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு தொலைஞ்சிட்டான்னு நினைச்சேன், மறுபடியும் வந்து சேர்ந்துட்டாலம்மா. அண்ணி பிரியாணி வேண்டாமா? அதை எடுத்துட்டு வாங்க. தலையெழுத்து வேற என்ன செய்ய? எடி 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு தாங்க இருக்கேன்னு சொல்லு. திரும்பி வந்த நாத்து அவ வேலையை காட்டாம இருக்க மாட்டா. ஒண்ணுக்கு டபுள் பங்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவா. அத வந்தோன்னு ஆரம்பிச்சிட்டால சிக்கன் பிரியாணிய. நான் சொல்லுதேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து சின்ன பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதோ, நாத்துவே அவ மாமியார் வீட்டுக்கு அடிச்சு பத்துதோ. ஆமா, இதுதான் நம்ம சபதம். நாத்து மாமியார் அந்த வாரியல் குச்சியை எண்ணி முடிக்கும். அன்னைக்கு நாத்துவோட கதையையும் நம்ம முடிக்கும். ஆமா, நாத்து கதையை நம்ம முடிப்போம். வாங்கட்டி போவோம். ஏத்தே, வா 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 மர்மோளே, வா வா வா. துவார்திங்க மர்மோளே. இருக்கட்டும் தே, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் தே. மர்மோளே என் பக்கத்துல வந்து உட்காரு. தே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுதம்ல தே. அது சொல்லுதம் தே. அது கிடக்கு கழுத, வந்து உட்காரு மர்மோளே. நான் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லணும் என் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருந்தேன். நீ டக்குன்னு வந்துட்ட. உனக்கு ஆயுசு 100. உட்காரு மர்மோளே, நான் சொல்லுதம்ல. கடவுளே, நாத்து வேற அந்த ரூம்ல நின்னுட்டு இருக்காள. அந்த விஷயத்தை எங்க மாமியா கிளவிட்ட எப்படி சொல்லுவேன்? இது அதிர்ச்சி ஆகி மண்டைய போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் என் மாமியாளுக்கு? கடவுளே, என் மாமியாருக்கு ஒண்ணுன்னா நான் தாங்கிக்கிட மாட்டேன். பரவ நான் யாருக்கிட்ட போய் சண்டை போடுவேன்? மர்மோளே குறிஞ்சிருந்து என்னத்தை யோசிச்சுட்டு இருக்க? நெசத்தை சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல? என் வாயாலை சொல்லிதான் ஆகணும். நாத்துவ மறைச்சு வைக்கக்கூடிய உருவமா அது? நாத்து திரும்பி வந்துட்டான்னு சொன்னா கடவுளை வீட்டுக்குள்ள கலைபரம் தான் நடக்கும். மர்மோளே ஏத்தே, நான் சொல்ல வந்த விஷயத்த மெதுவா சொல்லுதேன். கொஞ்சம் அதிர்ச்சி ஆகாம கேப்பேளத்தே. மர்மோளே, நான் வயசுல பெருசு, நீ வயசுல சிறுசு. அதனால நான் தான் விஷயத்தை முதல்ல சொல்லுவேன், நீ 2வது சொன்னா போதும். சரியா? சரிதே, சொல்லி தொலைங்க. நடக்குது நடக்கட்டு. மர்மோளே பக்கத்துல வா. இதுக்கு மேலேயாத்தே உங்க மடி மேலே ஏறி உட்காந்து விடட்டுமா? செல்ல மர்மோளே பக்கத்துல வா மர்மோளே. வந்துட்டேன், சொல்லுங்க தே. மர்மோளே என் மோவா அவ மாமியாக்காரி வீட்டுக்கு போயிட்டா. சரி, அது நல்லா தெரியுமா உங்களுக்கு? என்ன மர்மோளே கண்ண வஞ்சு போய் நான் கிடக்கே. நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே என் மோவளை தள்ளி விட்டு அவ மாப்பிளை கூட. சரி, இப்ப அதுக்கு என்ன? இல்ல மர்மோளே, அவ போயிட்டா பத்தியா, இனி நமக்கு நிம்மதி தானே. கடவுளே, ஏன் மர்மோளே எதுக்கு எடுத்தாலும் ஒரு மாதிரி சுவாந்து மயங்கி விழுந்த மாதிரி விழுத? இல்லத்தே, நான் வாய திறந்தா நீங்க பயங்கி விழுந்துட கூடாதுன்னு தான் கொஞ்சம் பயப்படுதேன். மர்மோளே என் மோவ போனதுல இருந்து நான் டபுள் மடங்கு அப்படியே ஜம்முன்னு ஸ்ட்ராங் ஆயிட்டேன். ஏன்னு கேளு மர்மோளே. சொல்லுங்க. ஏன் தெரியுமா? என் மோவ இருந்தான்னா அவ்வளவு மீன் கறி மீன் குழம்பு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவா. ஆனா இப்ப அப்படி இல்ல, எல்லாம் அப்படி அப்படியே இருக்கு. நான் தான் அவளத்தையும் தின்னு எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கேன். மர்மோளே என் மோவளை விட உன்னதான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னு சொல்லு. தே, அப்படிலாம் சொல்லாதீங்க தே, காதுல கேட்டுற போது. மர்மோளே நானும் நீனும் தான் இந்த வீட்டுல இருக்கோம். என் மோவன் வேலைக்கு போயிருக்கான். என் மோவா அவ மாமியார் வீட்டுக்கு போயிட்டாள்ல, அதுக்கப்புறம் எப்படி அவளுக்கு காது கேக்கும்? செல்லத்தாயி, நான் உன் மோவா, நான் இங்கதான் இருக்கேன். தே, வாய கொஞ்சம் மூடுங்கத்தே. கேட்க வேண்டிய ஆளுகளுக்கு எல்லாமே கேட்டாச்சு. பாரு மர்மோளே, சும்மா எதையாவது ஒண்ணு புலம்பிட்டு கிடக்காத. இந்த பாரு ஒரு 5-6 ஐடியா வச்சிருக்கேன் அத்தை. என்னத்தே, என்ன ஐடியா? இந்த பாரு ஒண்ணு ஒண்ணா எடுத்து விடுவேன். நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியணும். 2 பேருக்கு மட்டும்தானே விளங்குச்சு. சொந்தங்களே, 5-6 ஐடியாவை என் மொவளுக்கு தெரியாம நான் வச்சிருக்கேன். என் மொவ காதுல குழுமா உளாதா, என் மருமோட்ட மட்டும் தனியா சொல்ல போறேன் அப்படின்னு நான் நினைக்கேன். ஆனா நடக்க போகுது. சொந்தங்களே, நடக்க போவதை பொறுத்து இருந்து அடுத்த வீடியோல பாருங்க. மறக்காம லைக் போடுங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சொந்தங்களே.